தென் மாவட்டங்களில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் தாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்று நினைத்த காரணத்திற்காக இந்த எடப்பாடி பழனிசாமியோடு அவர்களால் ஒத்துப்போக முடியவில்லை. ஆகவே முக்குளத்தோரில் இருக்கின்ற இனத்தில் இருக்கின்ற மக்கள் கோவப்படக்கூடாது என்றதற்காக பேலன்சிங் ஆக்டுக்கு அந்த சமூகத்திலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு அந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. அவர் பார் நடத்துறாரு, மதுக்கடையெல்லாம் நடத்துறாருன்றாங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் விமர்சனங்கள் இல்லை. அப்படி அவரை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக இவங்க அதிமுகவுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அதிமுகவுக்கு உள்ளே நுழைஞ்சது நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நம்ம பொறுமையாக இதை பதிவு பண்ணுவோன்னு சொன்னேன். எல்லா மாநிலத்திலும் கால் வைத்த அடுத்த நிமிடம் ஆமை நுழைந்த வீடும் அமீனா நுழைந்த வீடும் எப்படி உருப்படாதோ அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தில் கால் வச்சதுன்னா அந்த மாநிலத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் காணாமல் போயிடும்னு ஒரு 1000 வாட்டி நான் பேசியிருப்பேன். இதுக்கு பல மாநிலங்களில் எல்லாம் நடந்ததுன்னு உதாரணமும் சொல்லிட்டு வந்திருப்போம். இப்போ அது அதிமுகவிலேயே நடந்துச்சு.